அதுக்காக தான் நான் உன்னை போக சொல்றேன். ஓகே மச்சான், நான் பாத்துக்கிறேன். நீ பாலாஜி கிட்ட பேசி போலீஸால எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ, அது போதும். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் சொன்னதை மட்டும் நீ செய். கல்பனா சம்பந்தமா ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. சப்போஸ் அவ கண்ணு முழிச்சான்னா அவ கதையை முடிக்க கூட நீ தயங்க கூடாது. மச்சான், இந்த கொலை பண்றதெல்லாம் எனக்கு வராதுடா. உன் அளவுக்கு நான் தைரியசாலாம் கிடையாது. நீ சொன்ன வாட்ச்மேன் வேலையை மட்டும் நான் பாத்துக்கிறேன். டேய், கூட நான் இருக்கேன்டா, ஏன்டா பயப்படுற? ஐயா சாமி, என்ன ஆளை விடு. நீ சொல்றத நான் செய்யறேன், ஆனா நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது. ப்ளீஸ். சரி போ, நான் பாத்துக்கிறேன். சாரிடா மச்சான். ரஞ்சிதா, எங்களை இங்க அனுப்பிட்டு நீ எங்க போயிட்ட? அது அக்கா கொடுத்த பணத்துல கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுப்பா. எதுக்கும் அவசரத்துக்கு இருக்கட்டுமேன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். ரஞ்சிதா, இந்த குடும்பத்தோடைய மருமகளா நீ எல்லாத்தையுமே செய்யற. எங்களுக்கு ஆறுதலா இருக்க. லாயர் கிட்ட போய் பேசிட்டு வர, பணமும் ரெடி பண்ற. ஆனா நீ யாருங்கிற உண்மை இங்க யாருக்குமே தெரியலன்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுதா, இப்போ உண்மை தெரியணுங்கிறது முக்கியம் இல்ல. அருண் பக்கம் இருக்கிற உண்மை ஜெயிக்கணும். மத்த எல்லாத்தையுமே நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இந்த கேஸ்ல இருந்து என் அண்ணன் வெளியே வந்ததும் உன்னை பத்தி அவன் சொல்றானோ இல்லையோ, நான் கண்டிப்பா உங்க 2 பேர் விஷயத்தையும் ஓபன் பண்ணதான் போறேன். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ வா. அம்மா, வீட்லதான் பூஜை நல்லபடியா முடிஞ்சது இல்லம்மா. நீங்க ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? ரஞ்சிதா, அந்த படுபாவிங்க என் பையன் மேல அபாண்டமா பழி போட்டிருக்காங்க. உள்ள போய் இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். உண்மைக்கு முன்னால போய் ஜெயிக்க முடியாது. நீங்க தைரியமா இருங்க. இறங்குங்கடா, இறங்க. அக்கா, சரண்டரான ரவுடிங்க இவனுக்கு தான் போட்டிருக்கு. வாங்கடாண்ணா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. என்னடா செஞ்சான்? ஏண்டா அவன் தான் செஞ்சான்னு நீங்க போய் சொன்னீங்க. பணத்தை கொடுத்து உங்களை யார் அப்படி சொல்ல சொன்னது? அன்னைக்கு என்னன்னா போலீஸ் மேலேயே கை வச்சீங்க, இன்னைக்கு அக்யூஸ்ட் அடிக்க வரீங்க. ஏடா கூடமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் கூட்டிட்டு போங்க சார். சரி வாங்கடா. வாங்கடா. என் பையன் மேல தப்பில்லன்னு உண்மையை சொல்லுங்க. திரும்ப நீங்க அதே பொய்ய சொன்னீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ அண்ணி, அண்ணி விடுங்க அண்ணி, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமாமா, அமைதியா இரு. அமைதியா இரு வேதா. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அக்கா அருண். கூட்டுவாங்கய்யா. ஐயோ, என் பையன். அம்மா, வா. அம்மா, உள்ள கூட்டுவாங்கய்யா. அந்த பாவிங்க சரண்டர் ஆனதுனால உனக்கு ஜாமீன் கிடைக்காம போயிடுச்சுப்பா. இல்லன்னா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்போம். எல்லாத்தையும் அந்த படுபாவிங்க கெடுத்துட்டானுங்கப்பா. அருண், யாரோ செட்டப் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு நல்லா தெரியுதுப்பா. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீ பயப்படாத.
லாயர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீ நம்பிக்கை மட்டும் விட்டுறாதப்பா. ஏன் மாப்பிள்ள எதுவுமே பேச மாட்டேன்ற? மாமா அவனை பாருங்க. என்ன அருண் என்னப்பா இவ்வளவு நேரமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விட்டா பேசிட்டே இருப்பாங்க. வாங்க. வா, வா. அருண் டைம் ஆச்சு வேதா, அதான் கூட்டு போறாங்க. நம்மளும் உள்ள போலாம். வா